குமார், இப்போ ஐயா உங்கள்கிட்ட இப்போ கேட்பது, இப்போ இவங்க ரெண்டு பேருமே தேசிய அரசியல்களுடைய எந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு சொன்னாங்க. நாம் இன்றைக்கு எடுத்துருக்கிற தலைப்பில் நீங்கள் உங்களுடைய அதாவது இப்போ நாளைக்கு இன்னைக்கு தலைப்பு என்னன்னா மேற்கு வங்கத்துடைய தேர்தலை பற்றி தான் நம்ம தலைப்பு வச்சு வைத்திருக்கின்றோம். ஆமாம் ஆமாம். மேற்கு வங்கம் என்பது இந்தியாவிற்கு பழைய தலைநகரம், இந்தியாவினுடைய கேபிட்டல். வங்க ஹர்ஷனுடைய வங்க பிரிவினைக்கு பிறகு தான் மார்ச் இதுக்கு டெல்லிக்கு வந்தது. அது அவ்வளோ முக்கியமான ஒரு தலைநகரம், இந்தியாவுடைய சிறகாசனம் போன்ற ஒரு பகுதி. அதற்கு கல்கத்தாவினுடைய தலைநகரம் முர்ஷிதாபாத். அது பிளாசி யுத்தம் நடந்தது அங்கே தான். 1757 பிளாசி யுத்தம் நடந்தது முர்ஷிதாபாத்தில் தான். வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள். பிளாசி யுத்தம், ஆமாம், பிளாசி போர் அப்படி தான் படிச்சிருக்கோம். வாரா பிளாசி. ஆமாம். ஆமாம், ஆகையினால அந்த இடத்துல இப்போ தேர்தல் நடக்கிறது. இந்த மாநிலத்தை பொறுத்தவரை 1952லேருந்து 77 வரைக்கும் காங்கிரஸ் ஆட்சி. அதில் முக்கியமான தலைவர்கள் பிதன் சந்தர் ராய், அவர் தான் 48 to 77. அவர் 48, அவர் 10 வருஷம். அப்புறம் பிரபுல்லா சந்திரசாஸ் ராய், அவர் வந்து 62 தான். பிசி ராய் மிக மிக பிரபலமானவர். சித்தார்த் சங்கர் ராய், இவர்கள் கடைசி காங்கிரஸ் 34 வருஷம். சங்கர் ராய்ங்கிற யாருக்கும் மறக்காது. 1948 அவரு 48லேருந்து 77 வரைக்கும் எமர்ஜென்சி முடிவு கொண்டு வந்தது சித்தார்த் சங்கர் ராய். எமர்ஜென்சி வந்து காங்கிரஸ் அங்கே முடிவு கொண்டு வந்தது எங்க வெஸ்ட் பெங்கால்ல. அது மட்டுமன்றி அங்கே தொழிலாளர் பிரச்சனைகளை காங்கிரஸ் அணுகவில்லை, அதை சரிப்படுத்தலை. விவசாயிகள் பிரச்சனை, இந்த ரெண்டும் சேர்ந்து தான் இந்த காங்கிரஸ் ஆட்சிக்கு முடிவு கட்டியது. அதுக்கப்புறம் இடதுசாரிகள் ஆட்சி 57லேருந்து 2011 வரைக்கும் 34 ஆண்டுகள். அதாவது சிங்கூர் கார் ஃபேக்டரி. ஆமாம், அது அவங்களுக்கு அது எமன். சிங்கூர் கார் ஃபேக்டரி, அந்த நந்திகிராம். ஆமாம், இது ரெண்டும் தான் அவங்களுக்கு எமனா மாறியது. அதுக்கப்புறம் எமர்ஜென்சி காங்கிரஸுக்கு மாறியது, நந்திகிராம் இவர்களுக்கு மாறியது. அதற்கு பின்னாலே 1970களில் மாணவர் காங்கிரஸில் இருந்த மம்தா பானர்ஜி அவர்கள் காங்கிரஸ் கட்சியில் தீவிர தொண்டராக இருந்து, அதற்கு பின்னால் 1984 லோக்சபா எம்பி, இளம் எம்பி, ரொம்ப இளம் வயசு எம்பியாக காங்கிரஸில் பணியாற்றினார்கள். 1988 தான் அவங்க அதிலேருந்து பிரிந்து திரிணாமுல் காங்கிரஸை ஆரம்பித்தார்கள். 2011, 2016, 2021 3 டேர்ம் அவங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இப்போ 26 தேர்தல் நடக்கிறது. இந்த தேர்தலில் அவர்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய பின்னடைவுகள் என்னவென்று சொன்னால், அவர்கள் வந்து அங்கேயும் ஊழல் குற்றச்சாட்டுகள், டிஎம்சி தலைவர்கள் மேலே, சில அமைச்சர்கள் மேலே குற்றச்சாட்டு, அந்த சாரதா சிட்பண்டு அந்த ஊழல், ஆசிரியர்கள் வேலைவாய்ப்பு ஸ்கேம், நிலம் பணம் தொடர்பு ஊழல், இப்படி பல விஷயங்களில் அவங்களுக்கு கெட்ட பேர் நிறைய இருக்கிறது. சாரதா சிட்பண்டை நீங்கள் அப்படி விட்டு போகக்கூடாது. நம்ம ஊருக்கு சம்மந்தம் இருக்கா இல்லையா? கண்டிப்பாக இருக்குது. யாரு? நம்ம ஊரில் பெரிய பெரிய தலைகளுக்காக சம்பந்தம் இருக்குது. நம்ம விவாதத்தை இன்னொரு கொடுக்குற 2-3 நிமிஷத்தில் சாரதா சிற்பனா நம்முடைய சிதம்பரம் ஐயாவுடைய மனைவி இருக்காங்களா, நளினி சிதம்பரம், அவங்களையும் நீங்கள் சொல்லிக்கிடணும். ஆமாம் இருக்குது. இப்போ சொன்னதாக ஆயிட்டு நீங்கள் ஞாபகப்படுத்தி சொல்லுவேன். ஆகையினால இதெல்லாம் இருக்கிறது. இதற்கு தவிர அவர்களுக்கு ரூரலில் நிறைய செல்வாக்கு. மம்தா பானர்ஜிக்கு ரூரல் கிராமப்புறங்களில் செல்வாக்கு இருக்கிறது. ஆனால் இப்போ கொஞ்ச நாளாகவே அவர்கள் ரொம்ப நேரோ மைண்டடாக போய் எதையும் அரசியலுக்காக செய்யக்கூடிய நிலைமைக்கு வந்து விட்டார்கள். எப்படி என்றால், பங்களாதேஷுடைய மக்களுடைய வாழ்க்கை தரமும் இன்றைய மேற்கு வங்கத்துடைய வாழ்க்கை தரமும் ஏறத்தாழ ஒரே சீராக இருக்கும். அங்கே பேசுகிற மொழி தான் இங்கேயும் பேசுகிறாங்க. ஆமாம், இருக்கிறது. இப்போ நிறைய பேரை வந்து அவங்க அங்கேருந்து இங்கே வரவைத்து, அவர்களை அனுசரித்து, அவர்களுக்கு அனுமதி கொடுத்து, ஓட்டு வங்கிக்காக வரவழைத்து இல்ல, கள்ளத்தனமாக வந்தவர்கள் இப்படி செய்து அரசியலை பெருக்க வேண்டும், அரசியல் தன்னுடைய ஸ்ட்ரென்த்தை பெருக்க வேண்டும் என்று அவர்கள் முயற்சி எடுத்து. இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்கள் கரெக்டாக பதில் சொல்லி நினைக்கிறேன். நீங்கள் அந்த இயக்கம் கிடையாது, ஆர்எஸ்எஸ் கிடையாதுல்ல, நீங்கள் சொல்லுங்க. ஆர்எஸ்எஸ் கோட்பாடு என்ன? நான் எல்லாரும் கேட்குறாங்க, நானும் உங்கள்கிட்ட கேட்குறேன். அகண்ட பாரதம் நம்ம நாடு வந்துட்டு போகிறாங்க. ஆர்எஸ்எஸ் தான்.
நீங்க ஆர்எஸ்எஸ் தானா? சரி சொல்லுங்க. அகண்ட பாரதம் தானே உங்க கொள்கை. ஆமா. இப்ப வந்தா என்ன, எல்லாம் நம்ம தானே. ஜாரே ஜஹான் சே அச்சா ஹிந்துஸ்தான் மே ஹமாரா ஹமாரா நம்மள பாடினா அல்ல இக்பால் ஹம் புல்புலன் கேஸ்கி எழுதியவர் இக்பால் இந்த பாருங்க, தாயாய் பிள்ளையாய் இருந்தாலும் வாயும் வயிறும் வேற. ஓ அப்ப நீங்க எப்படி அகண்ட பாரதம்? இருங்க அகண்ட பாரதம் இன்னைக்கு இல்ல சார், பழைய அது நீங்க சொல்றது பழைய கதை. அகண்ட பாரத கதை பழைய கதை இல்ல, இப்ப அவங்க டார்கெட்டே அகண்ட பாரதம் தான். இல்ல சார், இங்க இப்போதைக்கு முதல்ல நாட்டை சரிப்படுத்தணும் சார். அகண்ட பாரத கனவு இந்தியா எல்லாம் ஒண்ணா இருந்ததுங்கிற அடிப்படையில பேசப்பட்ட வாசகம் அது. அப்படி இப்போ இன்னைக்கு அப்படி பார்த்தா இன்னைக்கு இப்ப கிடையாதோ? இல்ல இப்ப கிடையாது. அதெல்லாம் எல்லாம் சரியானதான் அது ஆக முடியும் சார். நம்ம வீட்டுக்குள்ளே பிரச்சனை இருக்கும்போது அடுத்தவனை உள்ள கொண்டு வருவானே எப்படி கொண்டு வர முடியும்? இதெல்லாம் எங்க பிராந்தியம் தான், இதெல்லாம் எங்க ஏரியா தான் அப்படின்னு சொல்லலாம். ஆனா நம்ம வீட்டுக்குள்ளேயே பிரச்சனை இருக்கும் பொழுது அந்நியரை எப்படி உள்ள கொண்டு வர முடியும்? இப்போ இஸ்ரேல் இருக்கு பாருங்க, பலஸ்தீன பிரச்சனையில் நம்ம அன்னைக்கு ஒரு டயலாக் பேசும்போது நான் அதை சொன்னேன். இஸ்ரேலில் பலஸ்தீன், ஜோர்டான், சிரியாவினுடைய வடக்கு கோலான், சினாய் மலை, ஈஜிப்டு, சவுதி அரேபியா வரைக்கும் இட்ஸ் அ ப்ராமிஸ்ட் லேண்ட். கடவுள் எங்களுக்கு வாக்களித்தது அந்த மக்கள் சொல்றார்கள். அகண்ட இஸ்ரேல். அதே மாதிரி நமக்கும் கந்தஹார் காந்தாரி வரைக்கும் நமக்கு இருக்கு. ஆமா சார் இருக்கு. அது ஆர்எஸ்எஸ் கனவு திட்டம். 47 சுதந்திரம் கிடைச்ச காலத்துல இருந்து கஜகஸ்தானை வந்து நீங்க இந்தியாவோட சேர்வதற்கு அன்றையிலிருந்து இன்னை வரைக்கும் அவங்க ஆஃபர் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஏன் இவங்க எடுக்கலை? நேருவே வேண்டான்ட்டார். இன்னைக்கு யாரும் எடுக்க தயாரா இல்லை. காரணம் என்ன என்று சொன்னால், ஏற்கனவே நம்ம ப்ராப்ளம் மல்டிபிள் ப்ராப்ளத்தை எடுத்துக்கிட்டு இருக்கோம். இதை செட்டில் ஆகாமல் ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வராமல் மற்ற எதையும் நினச்சி கூட பார்க்க முடியாது. அந்த சக்தி இப்போ நமக்கு இல்லைங்கிறது அப்படிதான். ஒரு சொலவாடல் அவ்வளவுதான். ஆக ஆர்எஸ்எஸ் சொல்லுகிற ஒரு ஆக மொத்தம் இதெல்லாம் எங்க சொத்து ஒரு காலத்துல இருந்தது, என்னைக்காவது ஒரு காலத்துல வரும்னு சொல்றது இல்லையா? அதை போலதான் நீங்க எடுத்துக்கணும். இதுல அதை போலதான் எடுத்துக்கணும். வரலாற்று ரீதியாக பார்த்தால் இந்தியா என்பது ஒரு நாடு என்பது அசோகர் காலத்தில், அதற்கு பிறகு சந்திரகுப்த மௌரியர் காலத்திற்கு பிறகு அகில இந்தியா ஒரே சிங்கிள் இருந்தது கிடையாது. அப்போ கூட தென்னிந்தியா தனியாக தான் இருந்தது, அதோட சேரல. அப்போ அந்த சாம்ராஜ்யம் என்ற அந்த ஒரு விஷயம் மறுபடியும் எப்போ வருதுன்னா, இந்தியா பிரிட்டிஷனுடைய காலனி ஆட்சியாக வரும்போது தான் மறுபடியும் வருது. அதுதான் அகில இந்தியா. அதனால நீங்க எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, இனிமேல் அகில இந்தியம் என்பது, அகண்ட பாரதம் என்பது கண்டிப்பாக வாய்ப்பில்லை. காரணம் என்னன்னு சொன்னால், நம்முடைய கான்ஸ்டியூஷன் படியும் சரி, நடைமுறையின்படி பல மொழி, பல கலாச்சாரம், பல பண்பாடு, பல வழிபாடுகள், அதெல்லாம் இருக்கக்கூடிய நாட்டில் நீங்கள் எல்லாத்தையும் ஒரு கட்டத்துக்குள்ளே கொண்டு வரலாம் அப்படிங்கிறது அது சாத்தியமில்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதாவது பொதுத்தன்மை என்ன என்று பார்த்தால், நீங்கள் சொன்ன கந்தஹார்லேருந்து இங்கே இந்த அகண்ட பாரதம் சொல்லக்கூடிய காந்தாரி எல்லா இடத்துலையுமே பழக்க வழக்கங்கள், மத வழிபாட்டு முறைகள், கடவுளை நிந்திக்கிற முறைகள், பின்பற்றக்கூடிய பழக்க வழக்கங்கள், கடவுளை நிந்திக்கிற முறை, வணங்குற முறை, பிறப்பு முதல் இறப்பு வரை பின்பற்றக்கூடிய முறைகள், இது அத்தனையுமே கிட்டத்தட்ட ராமாயணம் மகாபாரத காலத்திலிருந்து ஒரே மாதிரியா இருக்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு உள்ள நம்ம 1000 இருக்கும். நம்ம இந்த தெருவில் ஒரு பாஷையை பேசுவோம், அந்த தெருவில் ஒரு பாஷையை பேசுவோம், இன்னொரு தெருவில் ஒருத்தர் பேசுவோம். அதுக்காக அப்படின்னு நம்ம பார்க்க முடியாது. ஆகையினால இதெல்லாம் கொண்டது தான் இந்தியா. இதை ஆங்கிலேயர்கள் காலத்துக்கு பிறகு இதை மவுண்ட் பேட்டன் பிரபு இதை எல்லாத்தையும் ஒன்றாக, மவுண்ட் பேட்டனில் சர்தார் வல்லபாய் பட்டேல் காலத்தில் இது ஒருங்கிணைக்கப்பட்டு இந்திய தேசம் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பவர்ஸ் ராஜாஜி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு, பிரிட்டிஷ் இந்தியாவிட்டிருந்து பிரிட்டிஷ்காரங்கள்டிருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பவர் திரு ராஜகோபாலாச்சாரி மூலமாக அதற்கு பிறகு அரசியல் சட்டம் ஏற்றப்பட்டு அதன் அடிப்படையில் ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது. ஆகினால நாம் நம்மகிட்ட கொடுத்த ஆட்சியை இன்னைய தேசிய வரைக்கும் காப்பாற்றிட்டு இருக்கோம். பாகிஸ்தான் நம்மளை போல பிரிந்து போன பாகிஸ்தான் இன்னைக்கு என்ன நிலைமையில் இருக்குன்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். பேசுமார். அதாவது பாகிஸ்தான் சில விவரங்களை கரெக்டாக சொன்னாங்க. நான் பார்க்குற கோணம் என்னவென்று சொன்னால், ஆரம்பத்தில் இந்த நாட்டில் சுதந்திர போராட்டத்துக்கு முன்னையும் சரி, சுதந்திர போராட்டத்துக்கு பின்னையும் சரி, அந்த ஆரம்ப காலகட்டத்தில் வலுவாக ஏக பிரதிநிதியான கட்சியாக இருந்தது காங்கிரஸ் மட்டும்தான். ஆமாம் ஆமாம்.
அதிலிருந்து போனவர்கள் தான் நாடு பூராத்துலேயும் எல்லா கட்சியும் அதிருப்தியில் போனவங்க, பிரிஞ்சவங்க, விலகினவங்க, பல்வேறு சூழ்நிலைகளில் காங்கிரஸ் மீது வெறுப்பு ஏற்பட்டவர்கள் தான் கட்சி ஆரம்பித்தார்கள். தமிழ்நாட்டில் வந்து கொஞ்சம் வித்தியாசமானது. தமிழ்நாட்டில் வந்து பாளையங்கோட்டையில் ஆரம்பித்தது தான் முதல்ல தென்னிந்திய நலவுரிமை சங்கம். அதுதான் பின்னால் ஜஸ்டிஸ் பார்ட்டி, அதுக்கு பிறகு திராவிட கழகம், அதுக்கப்புறம் திராவிட முன்னேற்ற கழகம் இப்படி வருது. அதுக்கப்புறம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்படி இந்த ஆர்டரில் வருது. ஆனால் பாக்கி சார் சொன்னதில் ஒரு கருத்தில் நான் முரண்படுகிறேன். தமிழ்நாட்டில் வந்து அது நடக்காது அப்படின்னு சொல்கிறதுங்கிறது என்னால் ஏற்றுக்க முடியல. ஏன்னா அதிகார மாற்றம் இப்படி தான் நடக்கும். அதிகார மாற்றம் காங்கிரஸ்கிட்டேருந்து எப்படி போச்சு? மேற்கு வங்கத்தில் 1917 ரஷ்ய புரட்சிக்கு பிறகு ரஷ்யாவில் வந்தது கம்யூனிசம். இந்தியாவில் கேரளத்தில் வந்தது 1959 EMS நம்பூதிரிப்பாடு ஆட்சி இருந்தது, அப்போ கலைக்கப்பட்டது. 57 ஆட்சி வந்தது, 59 கலைக்கப்பட்டது. முதல்லயே அந்த 356 முதல்ல பயன்படுத்தினது 356 யாருக்கு எதிராக பயன்படுத்தி EMS நம்பூதிரிப்பாடு. எவ்வளவு பெரிய தலைவர்! அவரே கடவுள் நம்பிக்கை இல்லைன்னா இருந்தாலும் கூட அவர் கடவுளுக்கு சமமான ஆளாக வாழ்ந்தார். எவ்வளவு பெரிய பிலாந்தரபிஸ்ட். அவர் ஆட்சியை கலைத்தது இந்த காங்கிரஸ். இந்த 356 பயன்படுத்தி இப்படி பல தவறுகளை செய்தது. அதனால் தான் காங்கிரஸ் இத்தனை துண்டுகளா பிரிந்து மாநிலங்கள் இப்ப அதுவால பிடிக்க வேண்டிய நிலைமை. அதுக்கு பரிதாபமா இந்திரா காந்தி இல்லையே. ஆமா, இந்திரா காந்தி தான் அப்படி செய்வாங்கன்னா அன்னைக்கு யார் இருந்தா? நேரு. அப்ப அவரே அந்த 356 பயன்படுத்தினாரு. செய்தார்கள். நம்ம கடந்துதான் சொல்லித்தான் ஆக வேண்டும். ஆகையினால் இப்போ என்ன நிலவரம்னா, ஒழுங்கா ஆட்சி நடத்தவில்லை என்றால் யாரும் தன்னுடைய ஸ்தானத்தை தக்க வைக்க முடியாது அப்படிங்கிறது நிரூபணமாக இருக்கிறது. நீங்கள் மகாராஷ்டிராவை சொன்னீர்கள், உத்தரப்பிரதேசத்தை சொன்னீர்கள், மேற்கு வங்கத்தை சொல்லுகிறீர்கள். 2016 3 சீட்டில் இருந்த பாஜக அடுத்த 21 2075 சீட்டு 75 சீட்டை பெற்றிருக்கிறது. இப்பொழுது தேர்தலை சந்தித்திருக்கிறது. இப்போ இன்னைக்கு இருக்கிற இப்போ ஏற்கனவே நடந்த தேர்தலில் பிஜேபி நிறைய இடங்களில் பிஜேபி பிடிக்கும் என்று பேசப்படுகிறது. எங்க வங்காளத்தில் நடந்த ஏற்கனவே நடந்த ஃபர்ஸ்ட் பேஸ் எலெக்ஷன்ல 10% 38% சொல்லியிருக்கோம். ஆமா, இல்ல அதை தாண்டி ஏன்னா நகர்ப்புறங்கள் தான் மம்தா பானர்ஜிக்கு செல்வாக்கு அதிகம். நகர்ப்புறங்களில் முக்கியமான இடங்களில் அவங்களுக்கு செல்வாக்கு இருக்கிறது. அதே போல் ரொம்ப ரூரல்லையும் கூட அவங்களுக்கு செல்வாக்கு இருக்கிறது. பெண்கள் செல்வாக்கு அவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் சமீபத்தில் ஒரு சம்பவம் நடந்தது. எஸ்ஐஆரில் உள்ள கோளாறுகளை ஒரு 65-28 லட்சம் போயிட்டு. ஆமாம், அதில் சுப்ரீம் கோர்ட்டுடைய டைரக்ஷன் பிரகாரம் சில நீதிபதிகள், ஓய்வு பெற்ற நீதிபதிகள் அதை ஆய்வு பண்ணுவதற்காக ஒரு குழு போட்ட இடத்துல 6 மணிலேருந்து ராத்திரி 11 மணி வரைக்கும் ஒரு குண்டர்கள் கொண்டு போய் அடைத்து வைத்து அவர்கள் வெளியே வர்றதற்கு உயிரோடு வருவார்களா என்கிற பயம் கூட அவர்களுக்கு ஏற்பட்டு ஒரு வழியாக மத்திய அரசு தலையிட்டு அவர்களை காப்பாற்றி இருக்கிறது. ஆமாம், உச்சநீதிமன்றம் தலையிட்டு அவர்களை காப்பாற்றி இருக்கிறது. இது சமீபத்திய சம்பவம். இந்த மாதிரி பல விஷயங்களில் ரொம்ப லோக்கலாக நடந்ததுனால அந்த அம்மாவுடைய செல்வாக்கு மிக மோசமாக குறைந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் பிஜேபி இந்த தடவை ஜெயிக்கும். நார்மலாக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இவ்வளவு வித்தியாசத்தை ஓவர்லுக் பண்ண முடியாது. ஆனால் இவ்வளவு மோசமாக நடந்ததுனால இந்த வாட்டி பிஜேபி வந்துடும் என்று கணிக்கப்படுகிறது. பயன்படுத்துகிறாங்க எல்லாமே. பிஜேபி எல்லாத்தையும் இழுத்துட்டாங்க. அங்கேருந்து இவங்க பிடிச்சி கொண்டு வந்துட்டாங்க. தூக்கும் போது எழுப்பி கொண்டு வந்து படுக்க வச்சுட்டாங்க. இதெல்லாம் தவறு. 7 பேர் இப்போ ஆம் ஆத்மியிலேருந்து போயிருக்காங்கன்னா அந்த முக்கியமான நபர், அவர் பேர் சரி, அவர் பஞ்சாப். அவர் என்ன அவர் நிதியமைச்சர் 1008 கேள்வி கேட்டிருக்காரு. இந்த டாக்ஸ் எல்லாம் உயர்றதுக்கு என்ன காரணம் எல்லாம் கேட்டிருக்காரு. பார்லிமெண்ட்ல வச்சு அமித்ஷாவை வைத்து பிரதமரை வைத்து கொண்டு கேட்டிருக்கிறார். இப்பேற்பட்டவர் திறமைசாலியை நாம ஏன் எடுத்துக்க கூடாதுங்கிற எண்ணத்தில் அவங்க இருக்கும்போது அவர்களெல்லாம் பிரிந்து வந்து சேர்கிறார்கள். நாட்டுக்கு நன்மை பயக்குவதற்காக அவர்கள் சேர்ந்திருக்கிறார்கள். அது நல்லதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன்.